கோடை கால குளிர், நீ குளிர் 3. அக்காவுக்கு என் மேல பாசம் அதிகம். அதனால நானும் மாமாவும் சந்தோஷமா வாழ்றத வேண்டான்னு சொல்லாது. அது பாட்டு இதே வீட்டுல இருக்கட்டும். மாமாவுக்கு தேவைப்படும்போது அதுவும் பொண்டாட்டியா இருக்கட்டும். தீபா பேசியதை கேட்டு வாசுவுக்கே கோபம் வந்தது. அதென்ன தேவைப்படும்போது? அடுத்ததாக தீபா கூறியதை கேட்டு அனைவரும் நெஞ்சை பிடித்தனர். நான் ஒரு விதத்தில் அக்காவுக்கு நல்லதுதான் பண்ணியிருக்கேன். அக்காவுக்கு குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. பெரிய மாமாவும் மாமாவுக்கு வேற கல்யாணம் பண்ணலாம்னு ஒரு நாள் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ மாமா புள்ளை என் வயித்துல வளருது. நான் கர்ப்பமாக இருக்கேன். இனி அக்காவையும் இந்த வீட்டை விட்டு துரத்த முடியாது. வேற ஒருத்திய மாமாவுக்கு கட்டி வச்சு அவள் அக்காவை கொடுமைப்படுத்திட்டா என்ன பண்ண? நான் அக்காவை எதுவும் சொல்ல மாட்டேன். நாளைக்கு எனக்கு பிள்ளை பிறந்ததும் அவள் பெரியம்மா தானே. என் பிள்ளைய பார்த்துக்கிட்டு வளர்த்துக்கிட்டு இதே வீட்டில் இருக்கட்டும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதோ அவள் மேகாவுக்கு வாழ்கை பிச்சை போடுவது போல் பேசவும் அனைவருக்கும் வயிறு பற்றி கொண்டு எரிந்தது. அவள் பிள்ளையை வளர்த்து கொண்டு வாழ அவள் என்ன உணர்ச்சிகள் ஆன்ற இயந்திரமா, ஜடமா? இல்லையே. அவள் என்ன இவளின் குழந்தைக்கு ஆயம்மாவா? அத்தனை பேருக்கும் மூச்சடைத்து போனது. சின்ன பெண் என்று நினைத்தால் இவளின் திட்டங்கள் கொடூரமாக உள்ளதே. அக்காவுக்கு குழந்தை இல்லாததால் இப்படியா? இல்லை அக்கா, கணவன் மீது கொண்ட விருப்பத்தில் இப்படியா? அனைவரும் பேச்சாற்று போனார்கள். லலிதா நெஞ்சை பிடித்து கொண்டு சரிந்தவரின் மொத்த கோபமும் மருமகள் மீது திரும்பியது. குழந்தை குழந்தைன்னு கொஞ்சி ரூம் வரைக்கும் விட்டாயே. பார்த்துக்க உன் குழந்தையை. அவளுக்கு நீதான் அம்மான்னு சொல்லுவ. பார்த்துக்க உன் பொண்ண. நீ அம்மான்னா உன் புருஷன் அவளுக்கு அப்பன். அவள் அப்பன் கூடவே படுத்து பிள்ளை வாங்கியிருக்கா. சந்தோஷமா? சந்தோஷமா டி. எதுக்கு இப்படி அமைதியா இருக்க? ஏதாவது பேசு டி டோட். மேகாவை பிடித்து உழுக்கினார். தாய் கூறியதை கேட்டு வாசு குறுகி போனான். அப்பாவா? இப்போ இவன் யாருக்கு அப்பா? தீபா கர்ப்பமாக இருப்பது இவனுக்கே புது செய்திதான். அதிலும் தாய் கூறிய அப்பா. தீபாவுக்கு அப்பாவா? தீபா வயிற்றில் வளரும் கருவுக்கு அப்பாவா? தகப்பனே, மகளுக்கு பிள்ளை கொடுத்தது போல் அல்லவா உள்ளது? அவன் பார்வை வேறு விதமாக இருந்ததின் விளைவு இன்று நடக்கும் வீரியம். இதே கேள்விதான் அனைவரின் மனதிலும். நான் என்ன பேசணும் அத்த? எல்லாரையும் நம்புன. எல்லாரும் என் முதுகுல குத்திட்டாங்க. இதுக்கு தான் பிடிவாதம் பிடிச்சு 17 வயசுல எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்களா? இந்த 4 வருஷம் வீடே கதின்னு கிடந்தேன். குடும்பம்தான் எல்லாம்னு வாழ்ந்தேன். அதுக்கு கிடைச்ச பரிசா? நெஞ்சை இறுக்கி பிடித்து கொண்டு கதறியவளை கண்டு வள்ளலும் லலிதாவும் கதறி அழுதனர். 4 வருடங்களுக்கு முன்பும் இதே போல்தான் கதறினாள். இந்த திருமணம் வேண்டாம். நான் படிக்கணும் அப்பா வென காலில் விழுந்து கதறினாள். பிடிவாதம் பிடித்து நின்றாள் நிர்மலா. மகளின் நிலை தாங்க முடியாத வள்ளல் மகளை அணைத்து கொண்டவர். அப்பா இருக்கேண்டா பாப்பு உனக்கு. லலிதா மருமகள் கண்ணீரை துடைத்து விட்டவர் மகன் முன்பு சென்றார். உன் தங்கச்சி கூட தானே படுத்தேன். எதுக்கு நாடகம் போடுறன்னு கேட்டியே. உனக்கு ஒரு தம்பி இருக்கான். உன் தம்பி கூட தானே படுத்தேன்னு அவள் கேட்டாள். அத்தை அலறினாள் பெண்ணவள். காதால் கூட கேட்க விரும்பாத வார்த்தைகள் அவை. அம்மா மேகா நல்லவள். என் மேல உயிரையே வச்சிருக்காள். நீங்க அசிங்கமா பேசாதீங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் எனக்கு தம்பி கிடையாது. அவன் ஒரு அசிங்கம் என்றான் இறுக்கமாக. அம்மையப்பன் மகனை வெறித்து பார்த்தார். லலிதா கை தட்டியவர் ஒரு அசிங்கம் இன்னொன்னை அசிங்கம்னு சொல்லுது. அண்ணி பேசிக்கிட்டே இருந்தா இனி எதுவும் மாறப் போறது கிடையாது. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வுதான் வேணும். நர்மதா தன் அருகில் சென்றவள், நீதான் அண்ணா முடிவு சொல்லணும் என்றார். துரோகம் செய்து தங்கைதான் ஏமாற்றி தன்னை கொன்றாள் என்றாள். தன் தாயும் தனக்கு துரோகம் செய்துவிட்டாரே. பெண்ணவள் மனம் மறுத்து போனது. அப்போ அத்தை சொன்னதுதான் உண்மையா? அம்மாவென்ற வாக்கியத்தை தவிர்த்து வலியோடு வெளிவந்தது மேகா குரல். மகளின் கேள்வியில் தடுமாறியவர், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு மேகா. நீ சரின்னு சொன்னால்
யாருக்கும் பாதகம் இல்லாமல் பிரச்சனை முடிந்துவிடும். இந்த வீட்டு வாரிசு உன் தங்கச்சி வயித்துல வளருது மேகா. அவரோ விடாப்பிடியாக இருந்தார். வள்ளல் பார்வை மனைவியை உணர்ச்சிகள் இல்லாமல் வெறித்தது. சின்ன மகளுக்கு துணை போகும் மனைவியை அவர் உள்ளம் வெறுத்தது. மேகா பதில் கூறும் முன்பே அக்கா முன்பு சம்மணம் போட்டு அமர்ந்த தீபா, அக்கா, இதுவரைக்கும் நீ எனக்காக நிறைய விட்டு கொடுத்துருக்க. இன்னைக்கு மாமாவை விட்டு கொடுன்னு கேட்கல. அவர் உனக்கும் புருஷன்தான். ஆனால் மாமாவுக்கு உன்னை விட என்னதான் பிடிச்சிருக்கு. நீ குண்டா இருக்கன்னு மாமாவுக்கு உன்னை பிடிக்கல. எப்படியும் உன் இடத்துக்கு வேற ஒருத்தி தான் வரப்போறாள். அது நானா இருந்தா என்ன தப்பு? நானும் மாமாவும் ஒருத்தரை ஒருத்தர் மனசார காதலிக்கிறோம். அவள் பங்குக்கு அவள் பேசி முடிக்க மேகாவிடம் கசப்பான புன்னகை. திருமணத்துக்கு முன்பிருந்தே இதே உடல்வாகுதானே. அப்போது எதற்கு திருமணம் செய்து கொண்டான்? உள்ளுக்குள் புழுங்கினாள். ஆமா, உனக்காக நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தேன். எனக்கு பிடித்த துணி, எனக்கு பிடித்த புடவை, எனக்கு பிடிச்ச செருப்பு, எனக்கு பிடித்த நகை, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வீடு, இப்படி எல்லாத்தையும் விட்டு விட்டு கொடுத்தேன். என்னுடைய சந்தோஷத்தை விட உன்னுடைய சந்தோஷம் முக்கியம்னு நினச்சி கொடுத்தேன். நான் கொடுக்கலன்னா உங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க? அவ உன்னை விட சின்ன பொண்ணு, ஆசையாக கேட்குறா, விட்டு கொடு. இதான் இப்போவும் உங்க அம்மா அதை தான் சொல்றாங்க. நீ ஆசைப்படுறன்னு என் வாழ்க்கையை விட்டு தரணுமாம். விம்மி வெடித்த அழுகையை மேகா விழுங்கினாலும் அவளுக்காக இரு ஜீவன்கள் அழுவது நிற்கவில்லை. அம்மையப்பன் மூச்சை நன்றாக இழுத்து விட்டவர், தீபா, எத்தனை மாசம் நீ? 4 மாசம் மாமா, வெட்கமே இல்லாமல் கூறினாள். ஓ, அற்புதம் டி. உன் அக்காவுக்கு குழந்தை பிறக்காதுன்னு எங்களுக்கு போன மாசம்தான் தெரியும். நீ அதுக்குள்ள 4 மாசம். உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு போலையே. லலிதா குத்தலாக கேட்க, அது அத்தை, இழுத்தாள். இந்த கன்றாவி எத்தனை மாசமா நடக்குதுடி? முழுக்க நனைந்த பிறகு முக்காடு எதற்கு என யோசித்தவள், 2 வருஷமா அத்தை. குற்ற உணர்ச்சியே இல்லாமல் பெருமையாக கூறினாள். 2 வருஷமாவா? லலிதா நெஞ்சில் கை வைத்து கொண்டார். இவள் 12வது முடித்தே 1 மாதம்தான் ஆகிறது. அப்போ 10வதில் இருந்தே இந்த அசிங்கமா? நாங்கள் எப்படி இவ்வளவு முட்டாளாக இருந்தோம்? அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி தாங்க முடியாதவர் இனி என்னால் முடியாது என்பது போல கண்ணீர் விட்டார். தொடரும். அடுத்த பாகத்தை கேட்க இணைந்திருங்கள். கதையுடன் நான் நம்ம சேனலில்